அனைவருக்கும் வணக்கம். சம்பிக் தரிசனம் நல்லறம் என்கின்ற யூடியூப் சேனல் மூலமாக நாம் சமண அறக்கருத்துக்களை பயின்று வருகிறோம். அந்த வரிசையிலே அருங்கலச்சிப்பிலிருந்து நல்ஞானம் என்கின்ற தலைப்பின் கீழ் அணியோகங்கள் குறித்து நாம் பார்த்து வருகிறோம். அவற்றிலே பிரதமான யோகம், கரணானி யோகம், சரணானி யோகம் ஆகியவற்றினுடைய விவரங்களை சுருக்கமாக நாம் பார்ப்போம். அதற்கு அடுத்தபடியாக நான்காவது அணியோகமாக கூறப்படுகின்ற பிரதமான யோகம், திரவியானி யோகம் என்பது குறித்து நாம் இந்த பகுதியிலே பார்க்கலாம். திரவியம் என்றால் என்ன? பொருள்கள். தமிழில் அது சொல்லணும்னா பொருள்கள் என்று சொல்லலாம். பொருள் என்று சொன்னால் நம்ம சாதாரணமாக பயன்படுத்துகின்ற இந்த அகிரிணை பொருள்கள் அவற்றை பொறுத்ததல்ல, அடிப்படை பொருள்கள் அல்லது நிலை பொருள்கள் என்ற அர்த்தத்திலே அவை வரும். அருங்கலச்சிப்பினுடைய ஆரம்பத்திலே கூட நம்ம அதை பார்த்தோம். நிலைப்பொருள்கள் என்றால் என்ன என்று. அந்த நிலைப்பொருள்கள், அவற்றுடைய தன்மைகள், இவற்றையெல்லாம் குறித்து நமக்கு தெரிவிக்கக்கூடியது திரவியான யோகம் என்று கூறப்படுகிறது. அதில் நமக்கு குறட்பாவிலே தேவர் பெருமான் கூறுவது என்ன? கட்டொடு வீடும் உயிரும் பிற பொருளும் முட்டின்றி சொல்வது நூல். நூல் எல்லா குறட்பாவிலையும், இங்கு ஞானம் குறித்த வருகின்ற 4 அணியோக குறட்பாவிலையும் நூல் என்றே கூறுகிறார். நூல் என்றால் ஆகமம். அந்த ஆகமத்தினுடைய ஒரு பிரிவு. கட்டு என்றால் பந்தம், வினை பந்தத்தை பற்றி. வீடு மோட்சம், உயிர் ஜீவன். பிற பொருள் என்றால் மற்ற பொருள்கள். அவற்றையெல்லாம் முட்டின்றி, எந்த விதமான தடையுமின்றி, தெளிவாக, சந்தேகத்திற்கிடமின்றி விளக்கமாக கூறுவது நாம் பார்க்கின்ற திரவியானு யோகம் என்கின்ற அந்த பிரிவு. திரவியானு யோகம் என்று அந்த அணுயோகம், திரவிய அணுயோகம். இதை குறித்து நமக்கு சுவாமி சம்பந்தபத்திரர் ரத்னகடகரத்திலே என்ன கூறுகிறார் என்றால், ஜீவ அஜீவ சுதத்பே புண்ணிய அபுண்ணியேச்ச பந்த மோக்ஷௌச்ச திரவியானு யோக தீப வித்யாலோக மாதனுதே. இங்கும் ஒரு சில முக்கிய விஷயங்களை சொல்லி இது போன்றவை என்று நமக்கு கூறுகிறார். ஜீவன் அஜீவன், அவற்றால் வருகின்ற புண்ணியம், அப்புண்ணியம் என்றால் பாபம், புண்ணியம் அல்லாதவை, பந்தம் கட்டு, மோட்சம் வீடு, இவற்றை பற்றியெல்லாம் கூறுவது, தெளிவாக கூறுவது. ஜீவன் அஜீவன், புண்ணியம் பாபம் பந்தம் மோட்சம் முதலியவற்றை தெளிவாக விளக்குவது திரவியானோகம். பாவ ஸ்ருதம் திரவிய ஸ்ருதம் வழியாகவும், அங்க ஸ்ருதம் அங்க பாஹ்ய ஸ்ருதம் வழியாகவும் விளக்கு ஒளியில் பொருள்களை காண செய்வது போன்று தெளிவாக உணர்த்துவது திரவியான யோகம். தீபம், அந்த விளக்கு வெளிச்சத்தில் வித்யா அதை நமக்கு தெரிவிக்கக்கூடியது. அதுதான் திரவியான யோகம் என்று கூறுகிறார். எதன் வழியாக அந்த திரவியங்களை நமக்கு கூறுகின்றன என்று சொன்னால், பாவஸ்ருதம் திரவிய ஸ்ருதம். பாவஸ்ருதம் என்று சொன்னால், நம்முடைய படிப்படியாக எண்ணத்திலே, நம்முடைய மனதிலே படியக்கூடிய அந்த ஸ்ருதத்தை பாவஸ்ருதம் என்று கூறுவார். திரவிய ஸ்ருதம் என்று சொன்னால், எழுத்து வடிவிலே இருக்கக்கூடிய நூல்கள், இவற்றையெல்லாம் திரவிய ஸ்ருதம் என்று கூறுவார். மனதிலே இருப்பது பாவஸ்ருதம். எழுத்து வடிவிலே, நூல் வடிவிலே காணப்படுவது திரவிய ஸ்ருதம். கொஞ்சம் எளிமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அப்படித்தான். அது பாவஸ்ருதமாகத்தான் ரொம்ப நாளாக இருந்துகிட்டே இருந்தது. கணதரர் காலத்தில் கூறப்பட்டு, அதன் பிறகு தரசேனாச்சாரியார் காலத்தில் புஷ்பதந்தரும் பூதபலியரும் அந்த முனிவர்களால் ஷட்கண்ட ஆகமமாக எழுதப்பட்டது என்ற வரலாறுலாம் நம்ம பார்க்கிறோம். அது திரவிய ஸ்ருதம், ஷட்கண்ட ஆகமம். அப்போதான் முதலிலே நூல் வடிவாக கூறப்பட்டிருக்கிறது என்பது நமக்கு நூல்களிலே இருந்து நாம் அறிந்து கொள்கிறோம். அதுதான் நமக்கு தெரிந்த விஷயம். அதனால் அந்த பாவஸ்ருதம் திரவிய ஸ்ருதம் என்ற அந்த வழியாகவும்,
அங்கஸ்ருதம், அங்க பாஹ்ய ஸ்ருதம். அதாவது ஸ்ருதத்திலே அங்கங்கள் 12 வகையாக நமக்கு பகுத்து கூறப்பட்டிருப்பதனை நாம் திரவிய சங்கிரகம் படிக்கும்பொழுது நம்ம பார்த்தோம். அந்த மாதிரி அங்கஸ்ருதமும் அந்த அங்கத்துக்கு வெளியே இருக்கக்கூடிய பிரக்கிரணங்கள் என்று கூறப்படுகின்ற விஷயங்கள் எல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய அங்க பாஹ்யம், அங்கத்துக்கு வெளியே அங்கத்திலே கூறப்படாத ஸ்ருதமும் இருக்கிறது. அது பெரும்பாலும் ஸ்துதிகளாகவும் சாமாயிகம் போன்றவற்றாலும் கூறப்படுவது. அவளையும் பிரிவுகள் இருக்கின்றன. அதுபோன்று அங்கஸ்ருதம் வழியாகவும் அங்க பாஹ்ய ஸ்ருதம் வழியாகவும் நமக்கு அதில் தான் திரவியங்களை குறித்த வர்ணனைகள் எல்லாம், ஜீவன் என்றால் என்ன, அஜீவன் என்றால் என்ன, எப்படி பந்தமானது கட்டுகிறது, வினை வரவு ஆசிரவம் என்றால் என்ன, வினையினை தடுப்பது சம்வரை என்றால் என்ன, வினையினை உதிர்ப்பது நிர்ஜரை என்றால் என்ன, இவற்றையெல்லாம் நமக்கு தெரிவிக்கக்கூடிய அந்த அனுயோகம் திரவிய அனுயோகம் என்று நமக்கு புரிந்து கொள்ள வேண்டியது. இதிலே பஞ்சாஸ்திகாயத்தில் நமக்கு திரவியங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது முதலிலே அத்திகாயங்களை பற்றி தெரிந்து கொள்ளும். நம்ம ஏற்கனவே பார்த்தது, இருந்தாலும் சுருக்கமாக பார்ப்போம். அத்திகாயங்கள் 5, பஞ்ச அஸ்திகாயம் என்று சொல்வார்கள். 5 அத்திகாயம், பஞ்ச அஸ்திகாயம். அந்த 5 தான் நமக்கு திரவியங்களிலே முதலிலே தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். ஜீவா புக்கலகாய தம்மா தம்ம அதம்மா தஹேவ ஆயாசம் அதித்தம் ஹி யநியதா அனன்னமயா அனுமஹந்தா. அனுமஹந்தா அதனுடைய பூர்வம் எல்லா இடங்களையும் அடைத்து கொள்வதாக, பெரிய இடங்களையெல்லாம் அடைக்கின்ற இயல். மகந்தா, மகந்தா என்றால் பெரிய இடங்களையெல்லாம் அடைத்து கொள்கின்ற அளவில். அப்படின்னா உலகம் முழுவதும் பரவி இருக்கும். எது எதெல்லாம்? ஜீவன் உயிர், புக்களம் உயிர் இல்லாத உருவப் பொருள்கள், அதன் பிறகு தம்மம் என்கின்ற, நம்ம ஏற்கனவே பார்த்தோம், தம்மம் அதம்மம் என்று நம்ம தன்மம் அதன்மம் என்று நம்ம தமிழில் அதை குறிப்பிடுகிறோம். சமஸ்கிருதத்தில் தர்மம் அதர்மம் என்று கூறப்படும். இங்கே தர்மம் என்பதற்கும் இந்த அறச்செயல்ன்றதுக்கு சம்பந்தம் இல்லை. அது ஒரு பொருள்கள் இயங்கக்கூடியதற்கு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். அதன்படி பொருள்கள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு நகருவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய, இயக்கத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த திரவியத்திற்கு தம்மம் தர்மம் என்று பெயர். தன்மம் என்று தமிழில் சொல்லும். அதே போல நிலையாக நிற்பதற்கு காரணமானது அதன்மம். அது போலவே தகேவ, அது போலவே ஆயாசம், ஆகாசம், ஆகாயம் என்று நாம் கூறுகிறோம். அப்ப ஜீவன், புற்களம், தம்மம், அதம்மம், ஆகாயம் இவையெல்லாம் காய உடலை உடையன. உடலை உடையன என்று சொன்னால் எல்லா இடத்துலையும் பரவி அதுக்குன்னு ஒரு பருமன் இருக்கும். அதைத்தான் நம்ம அத்தி, நிலைத்து இருக்கக்கூடிய பொருள்கள், அது எல்லா இடங்களிலும் பரவி மிகப்பெரிய இடங்களை அடைக்கின்ற இயல்பை உடையவனாக இருக்கும். ஜீவன், புற்களம், தன்மம், அதன்மம், ஆகாயம் ஆகிய 5ம் அத்திகாயங்கள் எனப்படுகின்றன. இவை நிலையான உறுதித்தன்மை உள்ளவை, நிலையானவை, அதற்குன்னு அங்கு எங்கும் விலகி போகாத உறுதித்தன்மையாக இருக்கும். பிளவுபடாதவை, அவை அவற்றையெல்லாம் பிரிக்க முடியாது, எல்லா இடத்துலையும் பறந்திருக்கும். மிகப்பெரிய இடங்களை அடைக்கும் இயல்புன. இந்த 5இன் கூட்டமே உலகம். இந்த 5 அடங்கி இருக்குது பாருங்க, இதுதான் உலகம். இந்த 5ஐ தவிர உலகத்தில் வேற எதுவும் கிடையாது. அதனால இந்த 5 தான் உலகத்திலே இடத்தை அடைத்துக் கொள்கின்ற நிலையான பொருள்களாக இருக்கின்றன. இதுதான் உலகம். நம்ம உலகத்துக்கு ஒரு படமை போட்டு காமிச்சிருக்கோம், நரகம் இருக்குது, அதெல்லாம் விவகார உலகம் என்று கூறுவார்கள். இது நிச்சய உலகம் என்று கூறப்படுவது. இவை அடங்கியது உலகம், அவ்வளோதான். அதுதான் சுருக்கமாக நிச்சய உலகமாக காட்டப்படுகிறது. அதனால் இந்த 5ம் அத்திகாயங்கள். இதோடு காலம் என்பதனை சேர்த்தால் 6 திரவியம், ஷட் திரவியம் என்று கூறப்படும். காலம் என்பது இடத்தை அடைக்கும் இயல்பு இல்லாதது. ஒரே ஒரு அணுவாகத்தான் இருக்கும். ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் போயிட்டே இருக்கும். ஆனால் அது இடத்தை அடைக்காது. ஒரு அணுவாக தனித்தனியாக இருக்கும். அந்த காலம் நகர்ந்து கொண்டே இருக்கிறது என்று சொன்னால் ஒவ்வொன்றும் தனித்தனி அணுவாக நகரும். அதனால் அது இடத்தை அடைக்காது. அதனால் அது காயம் இல்லை.
காயம் இல்லாததால் அத்திகாயத்தில் அதை சேர்க்க முடியாது. ஆனால் திரவியம் அது உண்டு. உலகத்திலே இந்த காலத்தால் தான் எல்லாம் நிகழ்கின்றன. அதனால் அந்த திரவியம் என்பது உண்டு. அதைத்தான் பஞ்சஸ்திகாயம் 6வது காதையிலே நமக்கு ஆச்சாரிய ஸ்ரீ குந்தகுந்தர் கூறுகிறார். தே சேவத்திகாயா தே காளிய பாவ பரிணதானிச்சா கச்சந்தி தவிய பாவம் பரியட்டன லிங்க சஞ்சுதா. அதுக்கு நான் லிங்க சஞ்சுதா, உருவம் கிடையாது, உருவம் கூடியதாக இருக்காது. ஏன்னா அது மிகச்சிறியது, அணுவானு. அதனால் அது அத்திகாயத்தை கூட காலம் காளிய தே காளியா என்று சொல்கிறாங்க. அது எதற்கு பயன்படுதுன்னா, அது இயக்கத்திற்கு பரிணதம், அந்த இயக்கத்திற்கு பயன்படுகிறது. அந்த 5 அத்திகாயங்களோ மற்றவர்களோ இருக்கின்ற புல்களோ எல்லாம் இயங்குவதற்கு இந்த காலமானது தேவைப்படுகிறது. அவை முக்கால நிகழ்வுகளை உடையன. அந்த 5ம் 3 காலத்திலையும், இறந்த காலத்திலையும் இருக்குது, இப்பயும் இருக்குது, எதிர்காலத்திலையும் இருக்குது, இயக்கத்தோடு இருக்குது. ஜீவன் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகுது, அதே போல் புற்களமும் ஒரு இடம் இருந்து இன்னொரு இடம் போகும். மற்ற தன்மம் என்பது பொருள்கள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு செல்வதற்கு உதவி செய்யக்கூடியது, காரணியாக இருக்கக்கூடியது. உதவி செய்யாது, காரணியாக இருக்கும், மீடியமாக இருக்கும். மீடியம் என்றால் ஊடகமாக இருக்கும். அதே போல் அதன்மம் நிலையாக நிற்பதற்கு இருக்கும். ஆகாயம் என்பது எல்லா பொருள்களுக்கும் இடமளிக்கக்கூடியதாக இருக்கும், அது முக்காலத்திலும் இருக்கக்கூடியது. ஆனால் அதனுடைய நிகழ்வுகளுக்கு அடையாளமாக காலம் என்பது உண்டு. அப்போ அந்த 5ம் இந்த காலமும் சேர்ந்தா 6 திரவியங்கள் என்று கூறப்படுகின்றன. ஷட் திரவியம் என்று இதனை கூறுவார்கள். அதைத்தான் இந்த படத்தில் நம்ம காமிச்சிருக்காங்க பாருங்க. மேலே உயிர், ஜீவா, லிவிங் என்டிட்டி என்று கூறுகிறார்கள். புத்கலா, மேட்டர், புற்களம். அதே போல் லெஃப்ட் சைடில், ரைட் சைடில் தன்மம், தர்மா, அதர்மா, அதன்மம் என்று தமிழில் சொல். அதே போல் ஆகாயம், ஆகாசா, ஸ்பேஸ் என்று கூறுகிறார்கள் இல்லையா, அதுதான் ஆகாயம். காலா, டைம், அது காலம் என்று கூறப்படும். இந்த 6ம் திரவியங்கள், ஷட் திரவியங்கள், திரவியம் என்று கூறப்படும். அடுத்ததாக இன்னும் சில பொருள்களை பற்றி, திரவியங்களை பற்றி நமக்கு அறிந்து கொள்வதற்கு தத்துவார்த்த சூத்திரம் உதவி செய்கிறது. தத்துவ சூத்திரத்தினுடைய 4வது காதை அனைவரும் அறிந்த காதை தான். ஜீவா ஜீவ ஆசிரவ பந்த சம்பர நிர்ஜரா மோக்ஷா சத்துவம். தத்துவங்கள் 7. அது என்ன? ஜீவன், அஜீவன், ஆசிரவம், பந்தம், சம்மரை, நிர்ஜரை, மோக்ஷம். இதில் அஜீவன் என்பதிலே அந்த அத்திகாயம் காலம் எல்லாம் வந்துடும். அதிலே அஜீவன், அதெல்லாம் உயிர் இல்லாதது. இது தன்மம், அதன்மம், ஆகாயம், இது எல்லாம். அதனால் இங்கே அந்த தனியாக பிரித்து கொடுக்காம அஜீவனில் சேர்த்துறாங்க. புற்களத்தோடு அவை எல்லாமே உயிரற்றவை, உயிர் அல்லவை. அதனால் இங்கே இந்த இடத்துல அஜீவன் என்பதிலே அதெல்லாம் அடைக்கிறாங்க. அதனால் 7ஆக கூறும்பொழுது உயிர் ஜீவன், உயிர் அல்லவை அஜீவன், ஊற்று ஆசிரமம், செரிப்பு சம்வரை, உதிர்ப்பு நிர்ஜரை, கட்டு பந்தம், வீடு மோக்ஷம். தமிழ்லையும் சமஸ்கிருதத்தில் கூறப்படுகின்ற அது 2த்தையும் நம்ம தெரிந்து வைத்துக் கொள்வது பின்னாடி படிக்கும்போது உதவும். அதனால் ஏன்னா இந்த 7ம் தத்துவங்கள், இந்த 7 தான் தத்துவம் என்று கூறப்படுது. அதன் பிறகு இவற்றோடு இந்த ஆசிரமம் என்று சொல்கிறோம் இல்லைங்களா, ஊற்று, அது 2 வகைப்படும். தீய செயல்களை செய்தால் அது தீய ஆசிரமம், தீய ஊற்று வரும், அதனால் பாவம் வரும். நல்ல செயல்களை செய்தால் நல்லூற்று வரும், அதனால் புண்ணியம் சேரும். அப்போ அந்த ஊற்றை 2ஆக பிரிக்கும் பொழுது பாவம் புண்ணியம் 2ஆக சேரும். இப்போ இந்த 7 கூட அந்த பாவமும் புண்ணியமும் 2ஐயும் சேர்த்தோம்னா 9 கிடைக்கிது. அந்த 9ஐ பதார்த்தங்கள் என்று கூறுவார்கள், நவ பதார்த்தம் என்று அதை கூறுவார்கள். அந்த பஞ்சாசிகாயத்து 108 அது குறிப்பிட்டிருக்காங்க பாருங்க, நம்ம அதிலே தெரிஞ்சுக்கலாம். ஜீவ அஜீவோ பாவோ புன்னம் பாவம் ச ஆசவம் தேசிம் சம்மர நிஜர பந்தோ மோக்கோய ஹவந்திதே அட்டே. இவைகள்தான் பொருள்கள். அட்டே பொருள், அதாவது பதார்த்தங்கள். ஜீவன், அஜீவன்,
பாவத்தால் வரக்கூடிய பாவம், அதான் புண்ணம், புண்ணம் பாவம். புண்ணம் என்றால் புண்ணியம், பாவம் பாவம். ஆசவம் ஆசிரவம், சம்பர நிர்ஜர பந்த மோட்ச. அதனால் இவை எல்லாம் மொத்தம் பார்த்தோம்னா அதோடு பாவமும் புண்ணியமும் சேர்ந்தால் 9ஆக அவை மாறி பதார்த்தங்கள் என்று அவை கூறப்படுகின்றன. இப்போ நம்ம பார்த்துருக்கோம் 5 அத்திகாயம், அதோடு காலம் என்பதை சேர்த்தால் 6 திரவியம், ஷட் திரவியம். அது தவிர தத்துவங்களை பார்க்கும்போது தத்துவ சூத்திரத்தின்படி 7 தத்துவங்களை பார்க்கிறோம், ஜீவன ஜீவன் முதற்கொண்டு. அவற்றோடு பாவமும் புண்ணியமும் ரெண்டும் சேர்த்தா 9ஆக மாறும், அது நவபதார்த்தம். அப்போ பஞ்ச அஸ்திகாயம், ஷட் திரவியம், சப்த தத்துவம், நவபதார்த்தம். இவைதான் இந்த திரவியானுகத்திலே அடிப்படையாக கூறப்படுபவை. இவனுடைய மேலே தான் மீதி எல்லாமே நமக்கு கூறப்படுகிறது. அதனால் அந்த திரவியான யோகத்தை பார்க்கும்போது இந்த 4 விஷயங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். மேருமந்திர புராணத்திலே ஒரு பாடல் அதே தான் நம்ம கொடுத்துருக்கிற இதே விஷயம்தான் கொடுத்துருக்கு. தமிழில் இருக்கிறத நம்ம படிச்சுக்கலாம். உயிரும் உயிரல்லதும் புண்ணியம் பாவம் ஊற்றும் செயிர்தீர் செரிப்பும் உதிர்ப்பும் கட்டும் வீடும் உற்ற துயர் தீர்க்கும் தூய நெறியும் சுருக்காய் உரைப்பன் மயர் தீர்ந்த காட்சியுடையே இது கேள் மதித்தே. மயர் தீர்ந்த காட்சி உடையோய் என்று நமக்கு சுயம்புநாம தீர்த்தங்கரர் விதேக கஷேத்திரத்திலே சுயம்புநாம தீர்த்தங்கரர் வைஜெயந்த மகாராஜா அவருக்கு அறம் உரைப்பதாக வருகின்ற பாடல்ல இந்த பாடல் வருகிறது. அவருக்கு சமோசரணத்திலே அமர்ந்து திவ்யதுணி மூலமாக அறம் உரைக்கிறார் பகவான். அந்த பகவான் உரைக்கின்ற அறத்தை கேட்பவன் வைஜெயந்த மகாராஜா. அதில் கூறக்கூடிய விஷயன்றதால் இது அந்த கதைப்போக்கில் அதில் எல்லா விதமான தத்துவங்களையும் கொண்டு வந்து கொடுத்து விடுகிறார் நமக்கு வாமனாச்சாரி. அதில் வருது பாருங்கள், உயிரும் உயிரல்லதும் புண்ணியம் பாவம் ஊற்றும் செரிப்பு உதிர்ப்பு கட்டு வீடு. அப்போ இந்த 9 அவைதான் துயர்தீர்க்கும் தூய நெறி சுருக்காய் உரைப்பன். இவற்றையெல்லாம் நான் சுருக்காக கூறுகிறேன் என்று கூறுவது போல இந்த பாடல் அமைந்திருக்கிறதை பார்க்கிறோம். இப்போ அதில் சுருக்கமாக இந்த ஒரே இதில் பார்க்கணுன்னா இப்போ பார்த்தா தெரிஞ்சு மெய்ப்பொருள்கள் என்று தலைப்பு கொடுத்துருக்கோம். அதை அதை தான் பொருள்களாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அத்திகாயம் 5, ஜீவன் அஜீவன் தன்மம் அதன்மம் ஆகாயம். அது கூட காலம் என்பதை சேர்த்தோம்னா திரவியம் 6. கீழே பார்த்தீங்கன்னா தத்துவம் 7, ஜீவன் அஜீவன் ஊற்று கட்டு செரிப்பு உதிர்ப்பு மோட்சம். அது கூட புண்ணியம் பாவம், இது ரெண்டையும் சேர்த்துட்டோம்னா பதார்த்தம் உண்டு. இந்த ஒரு சின்ன ஒரு ஹிண்ட்ஸில் எல்லா மெய்ப்பொருள்களும் இதில் வந்து விடுகின்றன என்பதற்காக நம்ம இதை கொடுத்துருக்கிறோம். இதுதான் திரவியான யோகத்தினுடைய அடிப்படையாக காட்டப்படுவது. எனவே இப்போ நம்முடைய நல்ஞானத்திலே இவை குறித்து தான் நமக்கு கூறப்பட்டிருக்கிறது, நம்ம அருகலைச்செப்பு பொறுத்த வரைக்கும். ஆனால் நல்ஞானம் மிக விரிவானது. அது இங்கே நமக்கு இல்லற நெறியை பற்றி கூறுவதாலோ என்னமோ அதை ரொம்ப விரிவாக நமக்கு இதில் கூறலை. அதே போல் ஆச்சாரிய சம்பந்தபத்திரரும் ரத்னகட சாவச்சாரத்திலே ஒரு 5 காதைகளோடு இதை முடித்து விட்டார். இவற்றை பற்றி நம்ம விரிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் பழைய பதிவுகளில் இருக்குது. நான் அதெல்லாம் ரெஃபரன்ஸில் இதனுடைய பின்னூட்டத்தில் நான் குறிக்கிறேன், டிஸ்கிரிப்ஷனில் கூட சேர்க்கிறேன். அந்த பதிவுகளை சென்று பார்த்தால் நம்முடைய முன்பதிவுகளில் இருக்கிறது. அந்த பதிவுகளை சென்று பார்த்தால் அதில் விளக்கம் புரிஞ்சிடும். திருப்பி ரிப்பீட் பண்ணிகிட்டு இருந்தால் அது மறுபடியும் கூறுவது போல ஆகிவிடும். அதனால் நம்ம அதை நான் ரெஃபரன்ஸில் போடுறேன். போடும்போது நீங்கள் அதில் சென்று பார்த்தால் அந்த விவரங்கள் எல்லாம் முழுமையான விவரம் தெரியும். எனவே நல்ஞானம் என்பதனை இந்த 5 குறட்பாக்கள் அதே போல் ரத்னகடகத்தில் இந்த 5 காதைகள் மூலமாக நமக்கு தெரிவித்து விட்டு அடுத்ததாக நல்லொழுக்கத்தை பற்றி மிக விரிவாக தெரிவிக்கிறார்கள். அதனால் அந்த நல்லொழுக்கம் நம்ம அன்றாட வாழ்க்கையிலே நம்ம நற்காட்சி என்பதனை ஒரு விஷயமாக தெரிந்து கொண்டோம். அதே போல் நல் ஞானத்தை பெறுவதற்கு என்னென்ன வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டோம். ஆனால் நம்ம தினசரி கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன, வாழ்க்கையிலே விவகாரமாக உலகத்திலே நடைபெறுகின்ற
நம்முடைய அன்றாடம் நாம் கடைபிடிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் என்ன என்பதனை நல்லொழுக்க அதிகாரத்திலே மிக விரிவாக இந்த நூல் கூறுகிறது. ஏன்னா இல்லற நெறியைத்தான் இந்த நூல் தன்னுடைய குறிக்கோளாக வைத்திருக்கிறது. அதனால் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நல்லொழுக்கத்தை குறித்து மிக விரிவாக கூறுகிறார். நல்லொழுக்கம் இது ரெண்டுத்தையும் பேஸ் பண்ணதால் இவற்றை பற்றி நமக்கு முடிஞ்ச வரைக்கும் சுருக்கமாக குறிவிட்டு நல்லொழுக்கத்தினுடைய விஷயங்களை அடுத்த குரட்பா அடுத்த காதைகளிலிருந்து நமக்கு தேவர் பெருமான்கள்லாம் நமக்கு கூற ஆரம்பிக்கிறார்கள். அவற்றையும் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். எனவே இந்த நல்ஞான அதிகாரம் இதோடு நிறைவு பெறுகிறது. நல்லொழுக்க அதிகாரத்திலே நாம் அடுத்து பார்க்கலாம் என கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். அனைவரும் நல்லறம் என்கின்ற இந்த யூடியூப் சேனல் மூலமாக தொடர்ச்சியாக சமண அறக்கருத்துக்களை பயின்று வருகிறோம். அதிலே கலந்து கொண்டு இதனை சப்ஸ்கிரைப் செய்து பார்க்குமாறு தங்களை பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் இடுமாறும், பதிவுகளை தங்களுக்கு விருப்பம் இருப்பின் அதிலே லைக் என்கின்ற புத்தானை அழுத்தி ஆதரவு தெரிவிக்குமாறும் பணியோடு கேட்டுக்கொண்டு இந்த பதிவினை நிறைவு செய்கிறேன். அனைவருக்கும் நன்றி. ஜெய் ஜெயந்த்.